ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப நல்லாவே வந்து ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து கால் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஆனால் வந்து ஒரு சில பேருக்கு என்னால் வந்து இந்த வீடியோ மூலிமா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலை. அதுக்கு என்ன காரணம் ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறத நம்ம இன்ட்ரோக்கு அப்புறம் பார்க்கலாம். இன்னொரு விஷயம் வந்து போன வீடியோவில் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் ஒரு விஷயத்தை மட்டும். ஸோ அந்த விஷயத்துக்காக தான் அந்த அத்தனை பேருக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியல அப்படிங்கிற ரீசன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது என்ன ஏது இந்த வீடியோ வந்து முக்கியமாக எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் எனக்கு கால் பண்ண விஷயங்கள்லாம் அவங்க வந்து முதல் விஷயம் வந்து ப்ராசஸ் எப்படி எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் என்ன விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு பார்க்கும்போது, ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து என்ன தேவை, ஏஜ் எல்லாமே சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வந்து சொல்லாமல் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 6 மாதம் மினிமம் வந்து இருக்கணும் வயசு. ஓகேங்களா? ஸோ வந்து நம்மளுக்கு கால் பண்ண ஒரு சில பேருக்கு வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ண முடியல. அது காரணம் வந்து பார்க்கும்போது அவங்க 1 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அப்படின்னு தான் வந்து எனக்கு வந்து அவங்க சொன்னாங்க. ஆனால் வந்து எனக்கு அப்பயே வந்து தோணுச்சு, 1 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே அலோவ் பண்ண மாட்டாங்களேன்னு. பட் இருந்தால் நான் வந்து கம்பெனியில் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 1 மந்த் தான் வந்து வண்டி ஓட்டுறாங்கன்னு. அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, 6 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து அட்டாச் பண்ண முடியும், இல்லைனா வந்து ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கும் அதை வந்து இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஸோ அது வந்து இன்னும் ஒரு சில பேர் கால் பண்ண விஷயம், இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். ஓகேங்களா? ஸோ காட்டினதுன்னு இல்லை, பொதுவாக வந்து ஜெர்மனிக்கு வர ஜெர்மனி ஒர்க்கிங் ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயர் கண்டுபிடிக்கணும். இப்போது எம்ப்ளாயர் இப்போ வந்து சப்போஸ் எக்ஸாம்பிள் கார்ட்னர் வச்சுக்கோங்க, கார்ட்னர் மூலிமா கான்டாக்ட் பண்ணி வரீங்க அப்படின்போது, கார்ட்னருக்கே வரீங்க அப்படின்னும்போது முதல் விஷயம் உங்களோட டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸுங்க அப்படிங்கிறத இந்த ஸ்க்ரீனில் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? உங்களோட பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, உங்களோட டேக்கோகிராஃப் கார்டு, இப்போ இருக்க கரண்ட் லிவிங் கண்ட்ரியோட டிஆர்சி கார்டு, ஸோ கூடவே உங்களோட அப்டேட்டட் சிவியும் அட்டாச் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து முதல்ல வந்து கம்பெனிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ஓகே அவங்க பார்த்து வெரிஃபை பண்ணிட்டு, சரி ஓகே ஸோ இம்ப்ரெசிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் வந்து கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து உங்களை அப்ரூவ் பண்ணிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு உங்கள் பேரில் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் அனுப்புவாங்க. அதாவது ஆஃபர் லெட்டர் மாதிரி ஒரு பேப்பர்ஸ் வந்து அனுப்புவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆஃபர் லெட்ரு இந்த மாதிரி ஒரு சில அட்டாச்மெண்ட்ஸ் உள்ளே வந்து ஒரு அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 பேஜஸ் கிட்ட இருக்கும். ஸோ அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அது சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே நீங்கள் கம்பெனிக்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து நடுவில் வந்து ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு எனக்கு வந்து கால் பேக் பண்ணுங்கள், அது நான் சொல்கிறேன். அது வந்து ஒரு சின்ன ப்ராசஸ் தான். ஓகேங்களா? ஸோ அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ எம்பசியோட எம்பசி அப்பாயின்மெண்ட்டு வந்து பார்க்கும்போது, இது வந்து ஒரு சில கம்பெனி வந்து அவங்களே ஏற்றுப்பாங்க, நாங்களே வந்து எம்பசி அப்பாயின்மெண்ட் போட்டு தரோன்னு சொல்லுவாங்க. ஒரு சில கம்பெனி வந்து நீங்களே வந்து அப்பாயின்மெண்ட் பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம கார்ட்னர் கம்பெனியில் அப்படி தான், நீங்களே அப்பாயின்மெண்ட் போட்டுக்கோங்க, நீங்கள் போட்டுட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா வந்து அவங்க கொடுக்குற டாக்குமெண்ட் வந்து 1 இயர் வேலிடிட்டி இருக்கும். அவங்க கம்பெனி கொடுக்குற ஆஃபர் லெட்டர்லாம் வந்து 1 இயர் வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இமீடியட்டாக வந்து இங்கே வரணும் அப்படிங்கிற எந்த அவசியமே இல்லை. நமக்கு இது வேணும் அப்படின்னா நம்ம இமீடியட்டாக வந்து அப்பாயின்மெண்ட் பார்த்துட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து வரலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான். ஸோ அதனால் வந்து அப்படியும் ஒரு சில ஏஜென்ட்ஸ்லாம் இருக்காங்க, அப்போ எம்பசிக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் போட்டு தரதுக்கு. அவங்கள நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் போட்டுக்கலாம். ஸோ ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த டேட்டில் எந்த டேட்டில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குதோ அந்த டேட் அண்ட் டைமுக்கு நீங்கள் எம்பசி வாசலில் போய் நிற்கணும். ஓகே. ஸோ எம்பசியில் வந்து நம்ம ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து அங்கே நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எந்த மாதிரி டாக்குமெண்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம கம்பெனிலேருந்து கொடுத்த எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணணும். கூடவே வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ்னு பார்க்கும்போது, பாஸ்போர்ட்ஸோட எல்லா காப்பியும் நீங்கள் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காப்பி ஜெராக்ஸ் பண்ணணும். உங்களோட இப்போ கரண்ட் டாக்குமெண்ட் இருக்குல்ல, டிஆர்சி, உங்கள் லைசன்ஸு, இது எல்லாமே வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காப்பியோ இல்லை கலர் ஜெராக்ஸோ உங்கள் விருப்பம் அது. ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும்.
கூட வந்து உங்களோட ஸ்கூல் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஸ்கூல் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்தால், ஒரிஜினல் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஒரிஜினல் நீங்கள் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காப்பி ஜெராக்ஸ் எடுத்து நம்ம அதில் சப்மிட் பண்ணலாம். அப்படி உங்கள்கிட்ட ஒரிஜினல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அதை வந்து இன்னொரு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காப்பி வச்சு அதை நீங்கள் காப்பியில் அட்டாச் பண்ணி கொடுக்கலாம். ஓகேண்ணா. ஸோ இந்த மாதிரி ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் வந்து அங்கே தேவைப்படும். உங்களோட சிவி உங்களுக்கு தேவைப்படும். ஓகே. ஸோ இது மட்டும் நீங்கள் வந்து பண்ணி அங்கே அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து உங்களுக்கு சப்மிட் பண்ணிடலாம். ஸோ சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து சரி ஓகே நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பாஸ்போர்ட்டை நம்ம திருப்பி கொடுத்துருவாங்க. பாஸ்போர்ட்டை நம்ம வாங்கி வைக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து யாரும் பாஸ்போர்ட்டை அங்கே கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சி பயந்துடாதீங்க. ஓகே. நான் பாஸ்போர்ட் அவசியமே கிடையாதுங்க. ஓகே. அவங்க வாங்கி வைக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் பாஸ்போர்ட்டை கொண்டு வந்துடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் வரும். நீங்கள் அங்கே வந்து ஒரு பேப்பரில் வந்து உங்களோட ஃபோன் நம்பரு, உங்களோட மெயில் ஐடியை வந்து அங்கே எழுதி கொடுப்பீங்க. ஸோ அந்த மெயில் ஐடி தான் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ கம்பெனியில் அப்ரூவல் எம்பசியில் வந்து உங்களுக்கு வந்து விசா அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் எழுதி கொடுத்த மெயில் ஐடியில் தான் உங்களுக்கு அப்ரூவல் வரும். ஓகேண்ணா. ஸோ அப்ரூவலுக்கான மெயில் வந்து இப்படி தான் வரும். இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டுறேன் பாருங்கள். எனக்கு வந்து அப்ரூவல் இதுதான். ஓகேங்களா. இப்படி தான் வந்து வரும். ஸோ அது எந்த டேட்டில் நீங்கள் ஜெர்மனிக்கு வருவீங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் குறிப்பிட்ட ஏதாவது ஒரு டேட் நீங்கள் அந்த நெக்ஸ்ட் டேவே கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு கொடுத்தாலும் பரவாயில்ல. ஓகேண்ணா. ஸோ உங்கள் விருப்பப்பட்ட டேட்டை வந்து அங்கே வந்து எம்பசியில் சொல்லிட்டிங்கன்னா அந்த டேட்லேருந்து அவங்க விசா ஸ்டாம்ப் பண்ணி உங்களுக்கு வந்து ரெடியாக வச்சுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட பாஸ்போர்ட்டை காமிச்சிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து அங்கே இன்ஃபார்ம் பண்ணணும், இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து விசா ஸ்டாம்ப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு போயிட்டு அவன் செக் பண்ணிவிட்டு உங்களை உள்ளே கூப்பிடுவான். ஸோ உள்ளே போயிட்டு நம்ம பாஸ்போர்ட்டை அங்கே கவுண்டரில் கொடுத்தோம் அப்படின்னா அவன் வந்து செக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து அந்த ஸ்டாம்பிங் வந்து பாஸ்போர்ட்லேயே ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு விசா அப்ரூவ் ஆகி உங்களுக்கு கையில் வந்தாச்சு. ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஜெர்மனிக்கு வந்து அந்த ரேட்டில் எப்போ வந்தாலும் நீங்கள் என்ன ரேட்டில் கொடுத்துருக்கலாம் அந்த ரேட்டில் மட்டும் ஜெர்மனிக்குள்ளே வர முடியும். ஸோ உள்ளே வந்து நீங்கள் அந்த ரேட்டில் கம்பெனிக்கு வந்து உங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இதுதாங்க ப்ராசஸ். எங்கே வந்து லேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சி போகிறீங்களா, ஸோ அங்கே மட்டும் தான் டிலே ஆகும். ஓகே. ஸோ அதனால் வந்து ப்ராசஸ் எல்லாமே சிம்பிள் தான். ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. இப்போது வந்து இயர் எண்டு வருது. ஓகேங்களா. இந்த மாதம் நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அநேகமாக வந்து டிசம்பர் மாதம் டு ஜனவரி மாதம் எம்பசி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஃபாஸ்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் விசா எடுக்கிறீங்களோ அது அப்போ வரைக்கும் நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து இமீடியட்டாக நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து ஜான்வரி ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பிப்ரவரி மார்ச் வரைக்கும் ஆகிடும். இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேங்களா. ஸோ டிலே ஆகிறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா. ஸோ வந்து நீங்கள் விருப்பப்பட்டதை உங்களோட குவாலிஃபிகேஷன்லாம் வந்து ரீச் ஆகிடுச்சு, கம்பெனி உங்களுக்கு அப்ரூவ் பண்ணிச்சா இமீடியட்டாக நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ சொன்ன தகவல்லாம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன், தெளிவாக புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கார்ட்னரை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ பழைய கார்ட்னருக்கும் இந்த கார்ட்னருக்கும் என்ன வித்தியாசம், நான் ஏன் இந்த கார்ட்னருக்கு வந்தேன், ஓகேங்களா. ஸோ அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ கொஞ்ச நாளாக வந்து எனக்கு அந்த கேமராலாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து அது இல்லாமல் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய பேருக்குமே வந்து கால் பண்ணி இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பேசினாங்க. ஸோ வீக் டேஸில் வந்து ஒர்க்கில் வந்து பிஸியாக இருந்ததால் என்னால் வந்து நிறைய பேருக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. வீக்கெண்டில் வந்து ஒவ்வொருத்தரும் கால் பண்ணி அவங்கக்கிட்ட பேசி அவங்களோட ரெக்ரூட்மெண்ட்ஸ் அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட வந்து ப்ராசஸ் எல்லாம் வந்து பேசும்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசும்போது எப்படியும் வந்து 30 to 45 மினிட்ஸ் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வாரமும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர்கிட்ட பேசுவேன். அந்த மாதிரி பேசுகிறதுனால எனக்கு வந்து டைம் வந்து அலோகேட் பண்ண முடியல வீடியோ பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. ஸோ அது போகலாம் வீட்லேயும் நம்ம பேசுவோம்ல. ஸோ ஃபேமிலிக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படின்ற போது எனக்கு வந்து வீடியோ வந்து எனக்கு வந்து பெருசாக தெரியல. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கும் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். ஓகேங்களா. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்மளால் வந்து வீடியோ ரெகுலராக போட முடியல. ஓகே கைஸ். ஓகே. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.